மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லாத்துலேயும் ஒரு வேண்டுகோள், வழக்கம் போல தயவுசெய்து மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸாம்ல வெற்றி பெறுங்கள். சரியா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் 21 அன்று கேட்கப்பட்ட, அதாவது கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள். முதலாவது கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியா, ஓகேவா, சிபிஐ அமைப்பின் தற்போதைய இயக்குனர் யார்? அதனுடைய பதில் வந்து எஸ்.கே. ஜெய்ஸ்வால், சுபோத் குமார் ஜெய்ஸ்வால். அதுதான் அதனுடைய பதில். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டிற்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அதற்குரிய பதில் அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரை. மூன்றாவது கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய புள்ளியியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29 அன்று அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் 20 அன்று உலக புள்ளியியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நான்காவது கேள்வி, ஆப்கான் அரசு மற்றும் அண்டை நாடுகளின் பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? அதற்குரிய பதில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ. அடுத்து கடைசியாக ஐந்தாவது கேள்வி கேட்டிருந்தோம். அதற்குரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைசாக், BISAG, அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற கேட்டிருந்தோம். அதற்குரிய பதில் பாஸ்கராச்சாரியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுதான் வந்து பைசாக் என்பதன் விரிவாக்கம். அமைந்துள்ள இடம் குஜராத்தில் உள்ள காந்தி நகர். சரியா? இதுதான் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான அக்டோபர் 22ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க, 100 கோடி தடுப்பூசிகள் செலுத்தி இந்தியா சாதனை. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பேப்பர் ஃபுல்லா இதான் போட்டிருந்தாங்க நிறையா. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் கடந்த ஜனவரி 16 அன்று தொடங்கப்பட்டது. அக்டோபர் 21 அன்று இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 100 கோடியை கடந்துள்ளது. ஓகேவா? இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் வந்து ஜனவரி 16, 2021 ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சரியா 279 நாட்கள், அதாவது அக்டோபர் 21 அன்று 100 கோடியை தாண்டியுள்ளது இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை. இதுல அதிக அளவாக எந்த மாநிலத்தில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 12.31 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி ஆகிய 3 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. கோவேக்சின் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் அமைந்துள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தயாரிப்பு. கோவிஷீல்டு அப்படிங்கிறது அஸ்ட்ராசெனகா, லண்டன் ஆக்ஸ்போர்ட் மற்றும் புனே நகரில் செயல்படும் சீரம் நிறுவனம் ஆகியவை இணைந்து தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி தான் கோவிஷீல்டு. அதே மாதிரி ஸ்புட்னிக் வி அப்படிங்கிறது ரஷ்யாவின் தயாரிப்பு. அதுதான் உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி ஆகிய 3 தடுப்பூசிகள் தான் இந்தியாவில் இதுவரைக்கும் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுல அதிக அளவாக செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு. சரி, இதுல கிட்டத்தட்ட 80% மேல, அதாவது 100 கோடினா அதுல 80 கோடிக்கு மேல இதான் போட்டுக்கிறாங்க, கோவிஷீல்டு தான் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, சீனாவிற்கு பிறகு 100 கோடி தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட உலகின் 2வது நாடு இந்தியா ஆகும். சைனா வந்து எப்பவுமே அந்த சாதனை படைச்சிட்டாங்க. இந்த பட்டியலில், அதாவது 100 கோடி தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட உலகின் 2வது நாடு என்ற அந்த சாதனையை வந்து இந்தியா படைச்சிருக்காங்க இந்த தேதியில, அக்டோபர் 21. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இந்த சாதனைக்கு உலக சுகாதார அமைப்பின் தலைவரான டெட்ரோஸ் அதனம் பாராட்டு தெரிவித்துள்ளார். டெட்ரோஸ் அதனம் யாரு? உலக சுகாதார அமைப்பின் தலைவர், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதனுடைய தலைவர் டெட்ரோஸ் அதனம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இந்த தினத்திற்கானது கும்பகோணம் மாநகராட்சி செய்திகள் வந்திருக்குது. தமிழகத்தின் 16வது மாநகராட்சியாக கும்பகோணம் மாநகராட்சி மாறியுள்ளது. இது தவிர மேலும் 5 மாநகராட்சிகள், எதெல்லாம்? தாம்பரம், காஞ்சிபுரம், அப்புறம் கடலூர், கரூர், சிவகாசி, அந்த மாதிரி ஒரு 5 மாநகராட்சிகளும் புதுசா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சியின் எண்ணிக்கை எவ்வளவு உயருமா? 21. ஓகேவா? கும்பகோணம் வந்து 16வது மாநகராட்சி, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் செயலி, அதோட பெயர் வந்து ட்ரூத் சோசியல் ஆப். ஓகேவா? இது யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் என்ற பெயரிலான சமூக ஊடக செயலியை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். சரியா? அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப், அவர் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் கணக்கு அது இதுன்ட்டு நிறைய கணக்கில் வந்து முடக்கிட்டாங்க. ஓகேவா? அதனால நானே தனியாக வந்து ஒரு ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவின் முன்னாள் அதிபர். என்ன பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் சோசியல் ஆப். அடுத்து பாருங்க, தேசிய காவலர் தினம்
அக்டோபர் 21. ஓகேவா? ஏன் இந்த தினத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு லடாக்கின் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற பகுதியில் சீனாவுக்கு எதிராக நடைபெற்ற சண்டையில் வீரமரணம் அடைந்த 10 சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காவலர் நினைவு தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 21 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? அக்டோபர் 21 1959 லடாக்ல இந்தியாவும் சீனாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா 10 சிஆர்பி வீரர்கள் வந்து கொல்லப்பட்டனர் சீனர்களால். சரியா? அந்த தினத்தை நினைவு கூற மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21 வந்து காவலர் நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத் செய்திகளை வந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாருங்க. ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். எங்க இருக்கிறது? ஐஎம்எஃப் வாஷிங்டன்ல இருக்குது. ஐஎம்எஃப் அமைப்பின் தற்போதைய தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. சரியா? ஐஎம்எஃப் அமைப்பின் முதல் பெண் தலைமை ஆலோசகரான இந்திய வம்சாவளியை சேர்ந்த கீதா கோபிநாத் வரும் ஜனவரி 2022 முதல் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். சரியா? அப்போ கீதா கோபிநாத் யாரு? ஐஎம்எஃப் அமைப்பின் முதலாவது பெண் தலைமை ஆலோசகர். இப்போவும் அவங்க தான் அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வரும் ஜனவரி 2022 வந்து பதவி விலகுவதாக அறிவித்திருக்காங்க. ஓகேவா? கீதா கோபிநாத். இதே மாதிரி உலக சுகாதார அமைப்பில் தலைமை விஞ்ஞானியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சௌமியா சுவாமிநாதன். இங்க பார்த்தது கீதா கோபிநாத். அடுத்து பாருங்க, தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு உறைவிடங்கள். ஓகேவா? சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியான இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கிறதுனால அந்த மூத்த குடிமக்களுக்கு சாப்பிட்டுட்டு அங்கே தங்குற மாதிரி உறைவிடங்கள் அமைக்கப்படுறதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பழனி, அடுத்து திருநெல்வேலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னை ஆகிய 3 இடங்களில் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய உண்டு உறைவிடங்கள் தொடங்க உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் B.K. சேகர் பாபு அறிவித்துள்ளார். இடம் மறந்துடாதீங்க, பழனி, திருநெல்வேலி மற்றும் சென்னை. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பீகார் மாநில செய்தி ஒன்று பாருங்க. பீகார் சட்டப்பேரவை 100ஆண்டு விழா பாட்னாவில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். சரியா? தமிழகத்திலையும் இதே மாதிரி 2021 சட்டப்பேரவை 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அக்டோபர் 2 இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுடைய உருவப்படத்தை திறந்து வைத்தார். அதே மாதிரி பீகார்லையும் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை 100ஆண்டு விழா பாட்னாவில் நடைபெற்றது. அதுலேயும் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கலந்து கொண்டார். ஓகேவா? இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது குடியரசுத் தலைவர், இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக இருப்பவர் ராம்நாத் கோவிந்த். அவர் வந்து இதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தின் ஆளுநராக 2 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். ஓகேவா? மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஹெலிகாப்டர் சுற்றுலா. சரியா? ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், வேறு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கூட எங்கெல்லாமும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் சுற்றுலாக்காக 2 அதாவது ஹெலிகாப்டர் சுற்றுலா வந்து தமிழகத்தில் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மற்றும் ராமேஸ்வரம். சரியா? தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் கொடைக்கானல் மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர் சுற்றுலா தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. மறந்துடக்கூடாதுப்பா. கொடைக்கானல், ராமேஸ்வரம் ரீசனாக நியூஸில் வந்திருக்கு. காரணம் அங்கு ஹெலிகாப்டர் சுற்றுலா அமைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே வாரம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 10 முதல் 16ஆம் தேதி வரை இந்திய ரயில்வே வாரம் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தெற்கு ரயில்வேயில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பல விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த விருதுகள் யாருக்கு என்னங்கிறது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட். இங்கே என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் ரயில்வே வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 10 முதல் 16 வரை. இந்த ஏப்ரல் 16 1853ஆம் ஆண்டு தான் மும்பை தானே இடையே முதலாவது ரயில் இயக்கப்பட்டது. எப்போ? 1853 ஏப்ரல் 16. அதனால தான் ஏப்ரல் 10 இருந்து 16 வரைக்கும் இந்தியாவில் ரயில்வே வாரம் கொண்டாடப்படுகிறது. சரியா? இது வரைக்கும் பார்த்தது அக்டோபர் 22ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். கடைசியாக பார்க்க போறது தேர்வில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு சில கேள்விகள். ஆரம்பிக்கலாமா? இந்த தினத்திற்கான முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் அமைப்பின் முதலாவது பெண் தலைமை ஆலோசகர் யார்? இரண்டாவது கேள்வி, ட்ரூத் சோசியல் என்ற செயலியை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளவர் யார்? அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஹெலிகாப்டர் சுற்றுலா எங்கு அமைக்கப்பட உள்ளது? அடுத்து நான்காவது கேள்வி, இந்திய ரயில்வே வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அடுத்து கடைசி கேள்வி, இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள். மறக்காம பதில் சொல்ற ட்ரை பண்ணி பாருங்க. நோட்ஸே வந்து கைப்பட எழுதி பழகுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.